அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். ஜூலை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி, கண்ட சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், விரையராசியில் கேது இருக்கிறார். தங்களுக்கு சாதகமான கிரகம் குரு, சுக்கிரன் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். சூரியனும் சாதகமாக இருக்கிறார். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். குரு சாதகமாக இருப்பதால் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் தங்களுக்கு உண்டு. குருவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் கட்டாயம் சுபகாரியம் நடைபெறும். வீட்டிலுள்ள மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்தில் திருமணம் அமையும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் எளிய சிகிச்சையினால் குணம் அடையலாம். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துள்ளது. தோல் வியாபாரிகளுக்கு நல்ல விதத்தில் பண வரவுகள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் கண்ட சனி. கணவன் மனைவி உறவில் அவ்வப்போது சிறு உரசல்கள் வரலாம். ஆகவே பொறுமை தேவை. செவ்வாயினால் விவசாயம் நன்றாக இருக்கும், மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும். 10இல் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். மக்களிடையே செல்வாக்கு, புகழ் பெருகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். பழைய கடன்கள் அனைத்தையும் தாங்கள் அழைப்பீர்கள். விரைய ராசியில் கேது இருப்பதால் சிலர் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். உத்தியோகம் செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் பெண்ணிற்கு பெண்தான் எதிரி. பெண்களால் தான் கலகம் வரும். ஆகவே கன்னிராசி பெண்கள் உடன் அமர்ந்திருக்கும் பெண்களை விட்டு சற்று ஒதுங்கியே உட்கார்ந்துங்கள். தங்களை பற்றி வீண் பலிகள், முன்னால் விட்டு பின்னால் பேசுவது அனைத்தும் நடைபெறும். பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்ய வேண்டும். குரு லாபஸ்தானம், குழந்தை பாக்கியம், திருமண யோகம். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரனமையும். நல்ல முறையில் நார்மல் டெலிவரி உண்டாகும். சுகப்பிரசவம் உண்டாகும். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு. தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.